வெல்கம் டு ஆசான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 முக்கியமான ஷார்ட்கட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த 3 ஷார்ட்கட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த F8 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக எல்லோரும் மவுஸில் ட்ராக் பண்ணி எல்லாருக்குமே நார்மலாக செலெக்ஷன் பண்ண தெரியும். ஆக்சுவலாக ஸோ மவுஸில் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த பேராகிராஃபை எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, மவுஸில் எப்படியே பிடிச்சி போய் ட்ராக் பண்ணுவீங்க. ட்ராக் பண்ணால் இந்த பேராகிராஃப் செலக்ட் ஆகும். இது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த F8 கீ, அதாவது கீபோர்டில் மேலே F1 F2ன்னு சொல்லிட்டு லைனாக இருக்கும். அதில் F8 கீயை இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நான் ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு வாட்டி F8 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் மவுஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது வரைக்கும் அது பிரேக் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பேக்லேயும் போகலாம், ஃப்ரண்ட்லேயும் எந்த ஆங்கிளில் வேணாலும் உங்களால் செலெக்ஷன் பண்ண முடியும். வெறும் F8 ஒரே ஒரு வாட்டி. அப்போ இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு வாட்டி எஸ்கேப் கீயை கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அப்படி இல்லை ஏதாச்சும் சைஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும், அப்போ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறனாலுமே அது கேன்சல் ஆகிடும். நார்மலாக கேன்சல் நார்மலாக இங்கே ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பேராகிராஃபு வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். F8 கீ கொடுத்துட்டு இப்போ இந்த பேராகிராஃப் மட்டும் வேணும்னா ஸ்ட்ரைட்டாக நேராக இங்கே நான் ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும். இந்த பேராகிராஃப் செலெக்ஷன் ஆகும். கீழே மறுபடியும் நம்ம போகணும்னா அப்படியே போகலாம். ஆனால் நார்மலாக நம்ம மவுஸை செலெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். திரும்ப நம்ம ரிவர்ஸில் போய்ட்டு எங்கேயோ கிளிக் பண்ணிட்டோம்னா கேன்சல் ஆகிடும். திரும்ப இப்படியே நம்மளால் ரிவர்ஸ் போக முடியாது. ஸோ அதனால் F8ல அப்படி கிடையாது. நீங்கள் F8 ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே வேணாலும் அதை கிளிக் பண்ணி பிரேக் பண்ணவும் செய்யலாம், வேணான்றப்போ நம்ம கேன்சல் பண்ணவும் செய்யலாம். ஸோ அதுதான் இந்த F8உடைய இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் செகண்ட் பேஜில் இருக்கேன். இந்த செகண்ட் பேஜ் மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபைடாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த F8 கீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் நம்ம நார்மலாக இதை இப்படி இழுத்துட்டு தான் ஒரு செகண்ட் பேஜ் முடியிற வரைக்கும் இப்படி இழுத்துகிட்டே போகணும். ஸோ அப்போ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரே ஒரு F8 கீ ஒரே ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நேராக நீங்கள் மவுஸில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு வாட்டி F8 கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகலாம். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு இந்த எண்டிங் பாயிண்ட்டில் ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக செலெக்ஷன் ஆகும். இப்போ இது வரைக்கும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+F8. Ctrl+Shift+F8 டெக்ஸ்ட் செலக்டிங் காலம் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ரெஸ்யூம் டைப் பண்ண நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது ரெஸ்யூம் டைப் பண்ணும்போது இந்த ஃபாதர் நேம்க்கு அப்புறம் 3 டேப் யூஸ் பண்ணி 4 டேப் யூஸ் பண்ணி இந்த காலம் டைப் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு டேப் யூஸ் பண்ணி இந்த நேம் டைப் பண்ணுவாங்க. காமனாக இப்போ நான் மவுஸில் செலெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் லைன் தான் அப்படியே செலக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா. ஆனால் எனக்கு இந்த ஸ்பெசிஃபைடாக இந்த டேட்டா மட்டும் நான் வேறு ஒருத்தர் டேட்டா இப்போ டைப் பண்ண போகிறேன், இந்த ஹெட்டிங்லாம் காமனாக அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அப்போ இந்த ஸ்பெசிஃபைடாக இதை மட்டும் நான் டெலீட் பண்ணணும்னா நான் மவுஸில் ட்ராக் பண்ணாலும் ஃபுல்லாக தான் ட்ராக் ஆகும். அப்போ அதுக்கு தான் அந்த Ctrl+Shift+F8. இந்த இனிஷியல் இருக்க இடத்துல நான் ஒரே ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல Ctrl+Shift+F8 கொடுத்து ஒரே ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா போதும். Ctrl+Shift+F8 கொடுத்துட்டு கரெக்டாக இந்த மவுஸ் பாயிண்ட்டை கரெக்டாக அந்த கே கிட்டே கொண்டு போயிட்டு அப்படியே ட்ராக் பண்ண வேண்டியதுதான். ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த காலம் வைஸில் அப்படியே செலக்ட் ஆகும். இப்போ பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபைடாக அங்கே இருக்க அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் ஸ்பெசிஃபைடாக டெலீட் பண்ண முடியும். அதே நேரம் எனக்கு இந்த ஒரு சைடில் ஃபுல்லாக போல்டு இருக்குது, இந்த போல்டு ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணலாம். Ctrl+Shift+F8 கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் கிளிக் பண்ணி சேம் அதே கான்செப்ட் தான் அப்படியே ரைட்டில் ட்ராக் பண்ணிட்டு அப்படியே டவுனில் வந்துடலாம். வந்துட்டு இப்போ இது வரைக்கும் போல்டு எடுக்கணும்னா போல்டு எடுக்க முடியும். ஸோ இன்னொரு வாட்டி பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேல ஒரே ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். Ctrl+Shift+F8 மூணுமே ஒன்றா பிடிக்கணும். Ctrl+Shift+F8 மூணுமே ஒரே ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஸ்பெசிஃபைட் காலம் மட்டும் அப்படியே செலக்ட் ஆகும். பேக் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா Alt+Shift அப் ஏரோ டவுன் ஏரோ, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். எந்த மாதிரி விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் அப் அண்ட் டவுன் வித்தவுட் சேஞ்சஸ் அப்படின்னா, இப்போ எல்லா கீபோர்ட்லேயும் 4 ஏரோ மார்க் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நார்மலாக அந்த ஏரோ மார்க் நம்ம மேலேனா மேலே போகும், கீழேனா கீழே வரும். இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த Alt+Shift அப் டவுன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே ரெஸ்யூமில் நான் இந்த டேட் ஆஃப் பர்த் செகண்ட் லைனில் இருக்குது, ஏஜ் நான் தேர்ட் லைனில் டைப் பண்ணியிருக்கேன். இந்த ஏஜ் எனக்கு செகண்ட் லைனில் வேணும், டேட் ஆஃப் பர்த்து கீழே வேணும், இது மேலே இது கீழே வேணும் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த்தை செலெக்ஷன் பண்ணி கட் பண்ணி கீழே போய் பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நார்மலாக எல்லாருமே பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் ஜஸ்ட் இந்த டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் செலெக்ஷன் கூட பண்ண வேண்டாம். அந்த டேட் ஆஃப் பர்த் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு Alt+Shift ஒன்றா பிடிச்சிட்டு டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே வரும். எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் அதை கீழே கொண்டு போகலாம்.
அதே மாதிரி ஆல் ஷிஃப்ட் அப்பேரை கொடுத்து எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் மேலேயும் கொண்டு போகலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் கிடையாது. நேற்று நம்ம டேபிள் டைப் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த டேபிள் கான்செப்டில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்எல்சி லைன் மேலே இருக்குது, இந்த டிஐஇ லைன் கீழே இருக்குது. இந்த லைன் அப்படியே கீழே வரணும், இந்த லைன் மேலே போகணுன்னாலும் ஆல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து ஆல் ஷிஃப்ட் அப் கொடுத்து அப்படியே சேஞ்சஸ் பண்ணலாம். எந்த கண்டென்ட்டும் அந்த லைன் மாறாமல் அப்படியே மேலே கீழே போகும். சேம் இது நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கும் சரி, ஆல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து இப்போ இந்த லைன் கீழே வரணும் மேலே வரணுனாலும் எப்படி வேணாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ ஒரு சென்டென்ஸை நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணி கூட நீங்கள் மேலே கொண்டு போகலாம். ஸோ எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா டேபிளில் யூஸ் பண்ணும்போது டேபிள்குள்ளே மட்டும்தான் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். வெளியே யூஸ் பண்ணும்போது வெளியே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டேபிளில் தாண்டி இது போகாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை செலெக்ஷன் பண்ணுறேன். இந்த மேலே நீங்கள் போகும்போது எப்படி வேணாலும் போகலாம். ஸோ மேலே ஏன்னா மேலே எந்த டேபிளும் கிடையாது. ஸோ அதனால் மேலே மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னால் டேபிளுக்கு உள்ளே போயிடும். ஸோ அதனால் டேபிள் இருக்கிற அந்த பிளேஸ் கிட்ட மட்டும் ஒரு காமன் சென்டென்ஸை இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆனால் டேபிள் உள்ளே யூஸ் பண்ணலாம். இந்த லைன் எனக்கு கீழே வேணும், இந்த லைன் மேலே வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இது எனக்கு டேபிள் கீழே கொண்டு போனோன்னா இதை கட் பேஸ்ட் இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் மூவ் பண்ணலாமே தவிர டேபிளை தாண்டி இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக எல்லா வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.